வருகின்ற 12ஆம் தேதி நடக்க இருந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கறதா எழுந்த புகார்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனால இந்த தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்பட்டது. அதிமுக அம்மா அணி சார்பில் டிடிவி தினகரனும், அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பில் மதுசூதனன், திமுக சார்பில் மருது கணேஷ், பாஜக சார்பில் பின்னணி பாடகர் கங்கை அமரன், தேமுதிக சார்பில் மதிவாணன், மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் லோகநாதன் ஆகியோர் உட்பட 62 பேர் போட்டியிடுறதா இருந்தாங்க. இந்த நிலையில ஆர்கே நகர் தொகுதியில வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதா தேர்தல் ஆணையத்துக்கு ஏராளமான புகார்கள் போயிருக்கு. இதனை அடுத்து அங்கு பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி பணம் பட்டுவாடாவை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆர்கே நகர் தேர்தலை நடத்துவதற்காக சிறப்பு அதிகாரியாக விக்ரம் பத்ரா என்கிற புதிய அதிகாரியும் நியமிக்கப்பட்டாரு. இவரு ஆர்கே நகர் தொகுதியில சுற்றுப்பயணம் செய்து முறைகேடுகளை தடுக்க தீவிர ஆலோசனையும் நடத்தினாரு. பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்வதை தடுக்க 70 நுண்பார்வையாளர்களும் பணியமர்த்தப்பட்டாங்க. இந்த நிலையில தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட இடங்கள்ல வருமான வரித்துறையினர் வெள்ளிக்கிழமை அன்று அதிரடியான சோதனை நடத்தினாங்க. மேலும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நடிகர் சரத்குமார் வீட்டிலையும் சோதனை நடத்தினாங்க. அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர்களிடமிருந்து ரூபாய் 3 கோடிக்கு மேல ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த ஆவணத்துல சில அமைச்சர்கள் பெயரும் இடம்பெற்றிருந்தன. தினகரனுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக ரூபாய் 89 கோடி வரை செலவிடப்பட்டதாக சோதனையில தெரிய வந்திருக்குன்னு வருமான வரித்துறையால தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஆர்கே நகர் தேர்தல் சிறப்பு அதிகாரியான விக்ரம் பத்ரா சனிக்கிழமை மாலை திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருக்காரு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடந்த பணப்பட்டுவாடா மற்றும் தொகுதியில நிலவும் அசாதாரணமான சூழ்நிலை பற்றி அவர் தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளித்ததா கூறப்படுது. இதற்கிடையே தமிழக தேர்தல் அதிகாரியான ராஜேஷ் லக்கானியிடமும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்டிருக்காங்க. இதனை ஏற்று ராஜேஷ் லக்கானி ஞாயிற்றுக்கிழமை தில்லி புறப்பட்டு சென்றிருக்காரு. விக்ரம் பத்ரா மற்றும் ராஜேஷ் லக்கானி இருவரும் தேர்தல் ஆணையத்துல உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திருக்காங்க. அப்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக விரிவாக ஆலோசிச்சிருக்காங்க. தேர்தலை ஒத்தி வைத்துவிட்டு வேறு ஒரு நாளில் தேர்தலை நடத்தலாமா என்பது பற்றிய ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ் டிஎன்ஏ.